வினை தீர்க்கக்கூடிய விநாயகன் நம்முடைய ஒவ்வொரு கணத்தையும் பொலிவோடு மாற்றிக்கக்கூடிய கணநாதனின் பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெருமைமிகு பிள்ளையார். பெருமைமிகு பிள்ளையார் பொதுவாக உலகத்தில் அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள். நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவதுதான் மரபு. அது மலைக்கோட்டையினுடைய உச்சி பிள்ளையாராக இருக்கலாம், அல்லது கோவையிலே இருக்கக்கூடிய ஈச்சனாரி பிள்ளையாராக இருக்கலாம், அல்லது கண்ணதாசனுக்கு அருட்கவியை தந்து ஆட்கொண்ட பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகராக இருக்கலாம். இல்லை இல்லை, நம்முடைய உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய மதுரையும் தளத்திலே வீற்றிருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய அருகிலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட விநாயகராக இருக்கலாம். எல்லா விநாயகரும் ஒன்றுதான். காரணம், உலகத்தின் எளிய கடவுள் மஞ்சளில், மண்ணில், சாணத்தில் செய்து அருகம்புல்லை மாலையாக சாற்றி அரளிப்பூவை போட்டாலும் அதை அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிய கடவுள் விநாயகப் பெருமான். இந்த விநாயகனுடைய வாழ்வியல் கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு விநாயகப் பெருமான் என்ன சொல்கிறார் என்பதை தெரிவதற்கு முன்பு இன்றைக்கு உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. நம்ம போய் பிள்ளையார்கிட்ட பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலேன்னு போட்டுக்கிறோமே, அப்படி கணநாதனுடைய சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் தியாகே சர்வவிக்னு பிரசாந்தகேன்னு சொல்லி குட்டி தோப்பு காரணம் போட்டுக்கிறோமே, பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதான். நம்மளுடைய மூளையில் எந்த சுருக்கங்களும் இல்லாமல் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த காதை அப்படி இழுக்கிறதுங்கிறது ஒரு விதமான உடற்பயிற்சின்னு இன்றைய விஞ்ஞானத்தில் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகன் எவ்வளவு எளிய கடவுள், எவ்வளவு விஷயங்களை உள்வைத்திருக்கிறார் என்பதை ஆனந்தமாக நம்முடைய தமிழ் சமூகம் சொல்கிறது. உலகத்தில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அவ்வை விநாயகனுடைய பரமபக்தர். அந்த அவ்வை மூதாட்டி ஒருமுறை விநாயகருக்கு பூஜை செய்ய சுந்தர பெருமான் அவரை கைலையங்கிரிக்கு அழைக்க, இல்லை இல்லை, கணநாதன் பூஜையை கனிவோடு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அழைப்பையும் மறுத்து கணநாதனுக்கு பூஜை செய்ததனால், அவன் பாதத்தை பற்றி கொண்டதனால் துதுக்கையில் அவ்வையை தூக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்பு கைலையங்கிரியில் அவ்வையை சேர்த்ததாக ஒரு மரபு உண்டு. அப்படி என்றால் நம்பினார் கெடுவதில்லை என்பதை இந்த பெருமைமிகு பிள்ளையார் நமக்கு சொல்கிறார். பிள்ளையாரை பற்றி பலமுறை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அதுவும் இந்த மண்ணுலகில் மண் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக வியாசர் அற்புதமான மகாபாரதம் படைத்தார். அந்த வியாசர் மகாபாரதம் படைப்பதற்கு உந்து சக்தியாய், உறுதுணையாய், அச்சாணியாய், அஸ்திவாரமாய் இருந்தது நம்முடைய விநாயகப் பெருமான். காரணம், சொல்கின்றவரே எழுதினாலோ எழுதி கொண்டே சொன்னாலோ தடை வரும் என்பதற்காக விநாயகரை உதவிக்கு அழைக்க விநாயகர் தன்னுடைய தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். தன் அழகை துறந்தாவது இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த மணக்குள விநாயகரை நினைக்கின்ற போதெல்லாம் உள்ளம் பூரிப்பு அடைகிறது. நம்முடைய தமிழகத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை பல நாள் சென்று நம்முடைய பாட்டுக்கோர் புலவன் பாரதி தரிசித்து விநாயகர் அகவல் பலவற்றை எழுதியதாக நமக்கு சரித்திர சான்று உண்டு. நாம் கணநாதனிடத்திலிருந்து கற்க வேண்டிய முதல் பாடம் என்ன என்று சொன்னால், அம்மையப்பன் தான் உலகம், இந்த உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று வித்தியாசமான விளையாட்டில் தாயாகிய பார்வதியும் தந்தையாகிய சிவனையும் சுற்றி இந்த உலகத்திற்கு வகுப்படுத்த வள்ளல் நம்முடைய விநாயகப் பெருமான். இவையெல்லாவற்றிற்கு மேல் முருகப்பெருமான் எல்லா சித்து விளையாட்டுகளும் தெரிந்திருந்தாலும் கூட இல்லற வாழ்வில் அவர் வாழ்க்கை துணை நலத்தை கரம்பிடிக்க உதவிய உத்தமன் இந்த பெருமைமிகு பிள்ளையார். இன்னும் நம்முடைய வீடுகளில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், மங்களம் பொங்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுக்கு ஒருமுறை இல்லத்தில் விநாயகப் பெருமானுக்கு உகந்த
அந்த கணபதி ஹோமத்தை செய்தால் புண்ணியம் யாவும் கிடைக்கும் என்று மகாபெரியவர் பதிவு செய்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் எந்த சுவாமி புறப்பாடுனாலும் யானை மேலே வச்சு தான் சுவாமியை கொண்டு வருவாங்க. சின்ன குழந்தைங்க யானை மேலே அம்பாரி போகணும்னா அந்த யானைகிட்ட போய் பாதத்தை அப்படி பற்றினோன்னு யானை தன் நிலையிலேருந்து வளைந்து கொடுக்க இந்த குழந்தையை தூக்கி தோள் மேலே வச்சு காட்டும். யானையினுடைய இயல்பு, யாருடைய பாதத்தை பற்றுகின்றார்களோ அவர்களை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஆனந்த கடவுள் பெருமைமிகு பிள்ளையார். மீண்டும் நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். நன்றி.